இன்னைக்கு படித்த கூட்டத்துல போய் செத்து போக கூட தயாராக இருக்கிறோம்னு சொன்னா இது தமிழ்நாடு இல்ல. தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டிய தமிழ்நாடுன்னு சொன்னா ரியல் ஹீரோவை கொண்டாட வேண்டிய தமிழ்நாடு. யார் ரியல் ஹீரோ? ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரான உடனே அரிதாரம் பூசிக்கிட்டு ஏசி ஹால்ல உட்கார்ந்துட்டு அப்படியே வெளியே வந்து அப்படியே பேசிட்டு அப்படியே போய் உட்கார்ந்தது ஹீரோஸ். அது தப்பு கிடையாது, தொழில். அது தொழிலுக்கு உண்மையாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்கள், தப்பே கிடையாது. இந்த தொழில் செய்பவர்கள் திரையில் நடிகர்கள். ஆனா எது உண்மையான சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வா ஒரு கை பாத்துக்கலான்னு படத்துல வில்லனை கூப்பிடுறதோ, குழந்தைகளை காப்பாற்ற மேல இருந்து கீழே குதிக்கிறதோ, கடலுக்கு அடியிலிருந்து மேலே எழுந்து வருவதோ, அப்படியே ஜம்ப் பண்ணி வண்டி வண்டியா ஓடுறதோ ஸ்டண்ட். அந்த ஸ்டண்ட்டுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தா போதும். நாங்க போட்டுக்கிட்டு இருக்க சண்டை, தமிழ்நாடு போட்டுக்கிட்டு இருக்க சண்டை, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டுக்கிட்டு இருக்க சண்டை ஸ்டண்ட் வச்ச சண்டை இல்ல. இந்தியாவை ஆளக்கூடிய ஒன்றிய அரசு, பாசிச அரசு, மோடி அரசு கல்வி நிதி கொடுக்க மாட்டோன்றாங்க. ஏதாவது மூச்சு விட்டன்னா முக்கிய அமைச்சர்கள் வீட்டுக்கு ரெய்டு அனுப்புவோம், அமலாக்கத்துறை அனுப்புவோம், உங்களை எதுவுமே செய்ய விட மாட்டோம், நிதியை கொடுக்க மாட்டோம். எப்படி படிக்க வச்சதுன்னு பார்ப்போம். காலை உணவு கொடுத்து ஸ்கூலுக்கு கூப்பிடுறியா? புதுமை பெண் திட்டம் கொடுத்து காலேஜுக்கு கூப்பிடுறியா? தமிழ் முதல்வன் கொடுத்து படிக்க சொல்றியா? நான் முதல்வன் கொடுத்து வெளிநாட்டுக்குலாம் அனுப்புறியா? விட மாட்டோம். கல்வி நிதியை கொடுக்க மாட்டோம்னு சொல்றப்ப சார் ஏன் சார் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்கிறோம். ரெண்டே ஏத்துக்கிட்டா கொடுப்போன்றாங்க. என்ன ரெண்டு? இந்திய ஏத்துக்க, புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க. இந்தியாவின் பிற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டது. என்ன காரணம்? நம்மை விட அதிக எம்பி மோடி கிட்ட இருக்காங்க, நம்மை விட அதிக பணம் ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு, நம்மை விட அதிக வலிமை ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு, நம்மை விட அதிக மக்கள் தொகை ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. இது எல்லாம் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை பகைத்துக் கொள்ள வேண்டாம், ஏத்துக்கிறோன்னு எல்லா மாநிலமும் சொன்னப்ப ஒரு ரியல் ஹீரோ ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லாம ஸ்டண்ட் பண்றதுக்கு வந்து நின்னு 5 கோடி இல்ல 10 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியை பாதிக்கக்கூடிய எதையும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்ன ரியல் ஹீரோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். கூலி தொழிலாளி வீட்டு பிள்ளை, கிராமத்துல வேலை பார்க்கிற அப்பாவோட பிள்ளை நுனி நாட்கள் ஆங்கிலம் மட்டும் பேசல, ஜாப்பனீஸ் பேசுது. ஜாப்பனீஸ்லாம் நம்ம தலைமுறைக்கு தெரியுமா சார்? நமக்கு முன்னாடி தலைமுறைக்கு ஜாப்பனீஸ் ஒரு மொழி இருக்கிறது தெரியுமா? இன்னைக்கு எங்க பிள்ளைங்க ஜாப்பனீஸ் பேசுது. அதை கீழே உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு ஒரு முதலமைச்சர் நெகிழ்ச்சியோடு பார்த்தது மட்டுமல்ல, உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து என் பிள்ளைகளை படித்து வாருங்கள்னு கூப்பிடுறாங்கல்ல, அந்த கடுப்புல ரகரகமா அனுப்புறாங்க. பிரதிவாரம் சனிக்கிழமை ஆனால் சனி வரும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் அனுப்புறாங்க, ரகரகமா வராங்க. முன்னேற்ற பாதையில் முப்பெரும் விழா. என்ன முன்னேற்றம்? திராவிட முன்னேற்ற கழகத்துலதான் முன்னேற்றம் இருக்குமா? முன்னேற்றம்னு பேர் வச்சு பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கே, அதுல எல்லாம் முன்னேற்றம் இருக்காதா அப்படின்னு கேட்டா, இந்த நிகழ்ச்சிக்கு என்று 2 சிறப்புகள் இருக்கிறது. முதல் சிறப்பு, இந்த படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியும், மாணவர்களுக்கு தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும், தியரி பேப்பர்னு ஒன்று எழுதுவோம். அது படித்ததை மனப்பாடம் பண்ணி எழுதுறது. இன்னொன்று பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன், என்ன நடக்குதுன்னு செஞ்சு காட்டுறது. இந்த 2வது வகையில் நான் சொல்லுகிறேன், நமக்கு 2 தலைமுறைக்கு முன்னால படிக்கல, இங்க இருக்கவங்க கிட்ட கணக்கு எடுத்தா படிக்கல. ஆனால் நமக்கு முன்னாடி தலைமுறை என்னவாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, தலைமை ஏற்றிருக்கக்கூடிய அண்ணன் BK மூர்த்தி அவர்களோட பேருக்கு பின்னாடி MA, ML, MBA, MSc, MCom, PGDF and C அரங்கம் நிறைய கைத்தட்டணும். ஏன்னு கேட்டா, அந்த கல்வி எப்படி வந்தது என்ற நன்றி உணர்வோடு அவர் மேடையில் இருக்கிறார். இது தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால், முத்தமிழறிஞர் கலைஞரால், திராவிடர் இயக்கத்தால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்தால் திட்டத்தால் கிடைத்தது. இது ஒண்ணு. இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டா, எனக்கு முன்னாடி பேசிய தோழர் பேசிக்கிட்டு இருக்கப்ப இங்க ஒரு தம்பி, எத்தனாவது படிக்கிறீங்க? இல்ல காலேஜா? என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இயரா? BA எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாரு. அவர் நான் மேடையில இருந்து பாக்குறப்ப அந்த சைட்ல நின்றுட்டு இருந்தாரு. விரிவாகலாம் சொல்லல. அண்ணன் இந்திரஜித் அவர்கள் பேசினப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு,
இது மூடப்பட்ட வாகனம் இல்ல, திறந்து வைக்கப்பட்ட வாகனம்னு சொன்ன உடனே கரை வேட்டி கட்டிட்டு இருக்க எங்க அண்ணனுக்கும் எங்க அப்பாவுக்கும் எங்க தாத்தாவுக்கும் புரிஞ்சாலோ, மகளிரணி தொண்டர்களுக்கு தோழர்களுக்கு புரிஞ்சாலோ ஆச்சரியம் இல்லை. அந்த இளைஞர் முதல் ஆண்டு படிக்கிறார், அவருக்கு புரிகிறது நான் அந்த கூட்டத்தில் இல்ல தன்மான கூட்டத்தில் நிற்கிறேன்னு கைதட்டுறது. இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி என்பது முன்வரிசையில் இருக்கக்கூடிய நீங்களோ பேசக்கூடிய நாங்களோ கிடையாது. கடைசி வரிசையில் அமர்ந்து கேட்கக்கூடிய இளைஞர்கள் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி. ஏன் சொல்றேன்னு கேட்டா, மனவேதனையோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொள்கையாளர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேதனைப்படுகிறார், அமைச்சர் பெருமக்கள் வேதனைப்படுகிறார்கள், எங்களை போல பெரியாரை வாசித்தவர்கள் உள்வாங்கியவர்கள் வேதனைப்படுகிறோம். என்ன காரணம்னு கேட்டா, இப்ப நடக்கிறது தமிழ்நாடு இல்ல. எது தெரியுமா தமிழ்நாடு? எல்லாரையும் அரங்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு, இங்க பாருங்க எங்க பிள்ளைங்களை, எந்த பிள்ளைக்கு படிப்பு வராதுன்னு சனாதனம் சொல்லுச்சோ, பார்ப்பனியம் சொல்லுச்சோ, ஆரியம் சொல்லுச்சோ, படிக்க விடாதுன்னு சொல்லுச்சோ, அவங்களுக்கு முன்னாடி மேலே ஏறி வாரோன்னு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காட்டினார்ல, அதுதான் தமிழ்நாடு. எது உண்மையான தமிழ்நாடு? எதுவாக தமிழ்நாடு இருந்தது? அருமை இளைஞர்களே, நான் சொல்ற செய்திய தயவு செஞ்சு நல்லா கேட்டுக்கங்க. யாரோ ஒருவரை பார்ப்பதற்கு முந்தி அடித்துக் கொண்டு ஓடுகிறோம் அப்படின்றது சுயமரியாதைக்கு இழுக்கு. இப்ப கூட்டம் நடக்குது இல்ல, உட்கார்றதுக்கு சேர் இல்லைன்னா நாங்க நிப்போன்னு ஒரு வரையறை இருக்குல்ல, அப்படி நிற்கக்கூடியவர்கள் இந்த கூட்டத்தில் மட்டுமல்ல, முப்பெரும் விழா நடக்குது, மழை வந்துட்டா கூட்டம் செதறும். அது எந்த கூட்டமா இருந்தாலும் சரி கூட்டம் செதறும். கைப்பிள்ளை வச்சிருப்பாங்க, வயசானவங்களா இருப்பாங்க, மழையில நனைஞ்சா ஜலதோஷம் வந்துடும். என்னை மாதிரி மழைன்னு எழுதி வச்சதை பார்த்தாலே காய்ச்ச வர ஆட்கள்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஓடிடுவாங்க, அது சிதறும் கூட்டம். ஆனா மழை வருகிற போது ஒரு கூட்டம் கையை உயர்த்தி நின்று கொண்டு ஒரு தலைவர் சொல்லக்கூடிய முழக்கத்தை மீண்டும் எழுப்பி தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா. அது சொல்லக்கூடிய செய்தி ஒன்னே ஒண்ணுதான். மழை வந்து சிதறி ஓடுறது இல்ல தள்ளி போறது, விலகி நிற்பது என்பது யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை மீறி மழை வருகிறதா, புயல் வருதா, கொரோனா வருதா, இதெல்லாம் இயற்கை பேரிடர், நேச்சுரல் டிசாஸ்டர். இதுக்கெல்லாம் பயந்தா, இதுக்கெல்லாம் நாங்க ஒதுங்கி போனா செயற்கை பேரிடரான ஒன்றிய பாசிச பிஜேபியை வீழ்த்த முடியாது என்பதை புரிந்து கொண்ட கொள்கை கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் ஏன் வேதனையா இருக்காங்கன்னா, இது கல்வியில் சார்ந்த தமிழ்நாடு. நம்ம தானே சொல்றோம் நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம், இங்க பாரு இத்தனை பேர் இவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கோன்னு. அப்புறம் ஏங்க வேதனைப்படுறீங்கன்னா, அருமை இளைஞர்களே, பெரியாரை சந்திக்க ஒரு கூட்டம் போகும். ஐயா வர்றதுக்கு, ஐயா பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் உட்காந்து கேட்பாங்க. ஒருத்தருமே இல்லைனாலும் பெரியார் பேசுவார். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப நீங்கள்லாம் கை தட்டலனாலே, எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க கை தட்டுங்கன்னாங்க. பேச்சாளர்களுக்கு கை தட்டலை போதையாக்கியிருக்கோம், கை தட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லை, பெரியார் கை தட்டல் தேவையில்லை, மக்கள் நீ வந்து கூட கூட வேண்டாம், குறிச்ச நேரத்துக்கு பேச ஆரம்பிச்சிடுவாரு. யாருக்கு பேசுறாருன்னு பார்த்தா பெரியார் சொல்லுவார், மைக் செட்டுக்காரு உட்காந்துருப்பார். இப்போ நீங்கள் யாருமே இல்லை, மைக் செட்டுக்காருக்கு மைக் எடுத்துட்டு போகணும். அவர் பெரியார் பேச்சு கேட்கலாம் உட்காரல, மைக் செட்டை எடுத்துட்டு போகணும். இவர் எப்போ பேசுவார், எப்போ கழட்டிட்டு போகலான்னு உட்காந்துருப்பார். இந்த தலைவர் சொல்லுவார், மைக் செட்டு கட்டியிருக்கீங்க, எப்படியும் கொஞ்சம் பேருக்கு கேட்கும்ல, நான் பேசுகிறேன், கேட்குறவங்களுக்கு கேட்கட்டும், திருந்துறவங்க திருந்தட்டும்னு தொண்டை தண்ணி வத்துகிற வரை பேசியவர் தந்தை பெரியார். பெரியார் சொல்லுகிறார், என்னுடைய கையில் இருக்கக்கூடிய விரல்கள் மடங்குகிற வரை எழுதுவேன், என் கால் இருக்கிற வரை பயணிப்பேன், தொண்டையில் கடைசி சொட்டு ஈரம் இருக்கின்ற வரை பேசுவேன். எதுக்குங்க பேசுறீங்க? பேசி என்ன பண்ண போறீங்க? இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை மானமும் அறிவும் உள்ள மனிதர்களாக மாற்றுவேன்.
அப்படியே வந்தீங்கன்னா பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தந்தை கிட்ட இருந்து போய் கட்சி ஆரம்பிச்சு, அப்பாடா தந்தையும் மகனும் சண்டை, பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சண்டை, நம்ம சந்தோஷமா இருக்கலான்னு ஒரு கூட்டம் குதூகலித்த போது, மகிழ்ச்சி கடலில் இருந்த போது மொத்தமா போட்டு அண்ணா உடைச்சாரு. தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள். 1967 திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கிறது. நம்ம கிட்ட வருவாருன்னு ராஜகோபாலாச்சாரியார் ஆசையா உட்கார்ந்து இருந்தப்ப அவருக்கு பாய் காட்டிட்டு அண்ணா சென்ற இடம் திருச்சி பெரியார் மாளிகை, சந்தித்த தலைவர் பகுத்தறிவு பகலவன் ஐயா பெரியாரை. அண்ணா சொன்னார், இந்த அமைச்சரவை எங்கள் ஐயா பெரியாருக்கு காணிக்கை. என்ன தெரியுமா அர்த்தம்? பெரியாரை போல் பார்க்கிறப்ப இளைஞர்கள் தெரிஞ்சுக்கங்க, உங்ககிட்ட வந்து ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் அண்ணாவுக்கு பெரியாருக்கு சண்டை நடந்தது தெரியுமான்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லணும், படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போனேன்னா ஃபர்ஸ்ட் சீனை மட்டும் பார்த்துட்டு வராத, கிளைமேக்ஸை பார்த்துட்டு வா. ஃபர்ஸ்ட் சீன் நீ சொல்றது, கிளைமேக்ஸை நாங்கள் சொல்கிறோம். பெரியாரை பார்க்கறதுக்கு போகிறப்ப ஒன்றும் வேணாங்க, இப்போ எனக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம், அக்கா பிரியாவுக்கும் எனக்கும் ஒரு சண்டைன்னு வச்சுப்போம். திரும்ப அவங்கள பார்க்குறப்ப என்ன பேசுறது எனக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஐயோ இந்த பிள்ளையோட சண்டைன்னு அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் 18 வருட இடைவெளி. பார்க்குறப்ப 2 பேர்த்துக்கும் ஒரு நெருடல் இருக்கும்ல. சின்ன நெருடல் கூட இல்லை. எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் நேர்லேருந்து பார்த்தவர் சொல்லுவார், பெரியார் குழந்தை மாதிரி ஆயிட்டாராங்கக்கா. வராரு, குழந்தை மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடக்கிறாரு. அண்ணா வந்தவுடன் அவர் கையை பிடித்து கொள்ளுகிறார். ஐயா அண்ணாவின் கையை பிடித்த அந்த நொடி தமிழர்களின் வாழ்வியலில், அரசியலில் இனிமேல் இது திராவிட மாடல் ஆட்சியை தமிழ்நாடு கொடுக்கும் என்பதற்கான சாட்சியாக மாறி நின்றது. அண்ணா கையை பிடிச்ச உடனே ஐயாவுக்கும் அதுவரை நடந்த எல்லாம் மறந்தது, அண்ணாவுக்கும் மறந்தது. இது மறந்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஏதாவது சண்டை வரும், உங்களெல்லாம் படிக்கவே விடாம பண்ணிடலான்னு பார்த்தோம், இங்கிலீஷ்லாம் படிக்கவே விடாம பண்ணிடலான்னு பார்த்தோம். பழா போய் இப்படி வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருமொழி கொள்கை தான் இனிமேல் தமிழ்நாட்டை ஆளும்னு சட்டம் போடுவதற்கு அண்ணா வந்தாரே என்ற புகைச்சலில் இருந்தார்கள். இப்ப சொல்றதுதான் மெயின் விஷயம். பெரியார், அண்ணா, கலைஞர், கலைஞர் செய்ததை நான் பட்டியலிட்டுட்டே போனா நேரம் போயிடும். ஒன்று மட்டும் சொல்றேன், இத்தனை மகளிர் உட்கார்ந்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் நாங்கள் எல்லா மாவட்டத்துக்கு கூட்டத்துக்கு போகிறோம். இங்கே வந்துட்டு போனால் என்ன மகிழ்ச்சி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆண் தோழர்களும் கோச்சிக்க கூடாது, இருக்கக்கூடிய சகோதரிகளை அமைச்சர் எப்படி பக்குவப்படுத்தி நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு வருவாருன்னு கேட்டால், நாங்கள் பேசக்கூடிய செய்தியை முடிப்பதற்கு முன்னால் அந்த அரசியல் புரிந்து உங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரும். முடிச்ச பிறகு ஒரு செய்தியை புரிஞ்சுக்கிறது எளிமை. நம்ம ஆரம்பிச்சு அதை முடிக்கிறதுக்குள்ள என்ன பேச வரோன்ற அரசியல் தெரிந்த மகளிர் கோட்டையாக இந்த இடம் எப்போதும் இருக்கும். அதுல எங்களை மாதிரி இருக்க கருப்பு சட்டக்காரங்களுக்கு என்ன மகிழ்ச்சின்னு கேட்டா, இந்த அக்காங்களை நான் வேற வேற திடலுக்கு நிகழ்ச்சிக்கு வருவீங்க, எக்மோருக்கு நிகழ்ச்சிக்கு வருவீங்க, என்னை பார்த்த உடனே ஏதோ அவங்க பிள்ளையவே பார்த்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி அடைவீங்கல்ல. இது உங்க குணம் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மரபணுவுக்கான குணம் இது. அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு எனக்கு எவ்வளோ வயசு வித்தியாசம் இருக்கும். அவர் படிச்ச டிகிரியை பார்த்து அவர் மக வயசு இருக்க மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது ஏன்னு கேட்டா, இந்த மரபணு படி 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 எப்படாவது படிச்சிடான்னு சொன்ன மரபணு அதற்கு முழு விதையை விதைத்து அதை செடியாக மரமாக மாற்ற வேண்டும் என்று சிந்தித்த பெரியாரின் பெருங்கனைவை இந்த மண்ணில் சாத்தியப்படுத்திய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞர் மறைந்த போது ஆரியர்களுக்கு கொண்டாட்டம், அப்பாடா முடிஞ்சிருச்சு, டஃப் ஃபைட்டு, சண்டை, எல்லாத்துக்கும் சண்டை, உன்னை நுழைய விட மாட்டேன்ற அளவுக்கு கருத்தியலா சண்டை. போன பிறகு மகிழ்ச்சி அப்படின்னு இருந்தவங்களுக்கு ஒரே வாரத்துல கலைஞரே தேவலை, இந்த மனுஷங்கிட்ட ஆரியர்கள் ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். நேரடியாக செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன் திமுக மேல இவ்வளவு வெறுப்பு? வெறுப்பு இல்ல, வன்மம். இது இன்னைக்கு வந்த வன்மம் இல்ல,
இது என்ன இந்த 75 ஆண்டு கால வன்மமா? திமுக ஆரம்பிக்கப்பட்ட பிறகு வந்த வன்மமா? இது நம்ம பாட்டன் தாத்தன் காலத்திலிருந்து வந்த வன்மம். எப்படி இருந்தோம் பெண்கள்? அக்காமார்கள்லாம் இன்னைக்கு வந்திருக்கீங்க. நான் போற கூட்டத்துல எல்லாம் சொல்லுவேன், குழந்தையோட வந்திருக்காங்க அந்த அக்கா. குழந்தையோட எதுக்கு வந்திருக்காங்கன்னா, உங்களுக்குலாம் பிள்ளைங்க பெருசா இருக்கும், அதனால நிம்மதியா வீட்டில் போனை கொடுத்துட்டு விட்டுட்டு வந்துட்டீங்க. இந்த டிக்கெட் எல்லாம் வீட்டில் விட்டுட்டு வர முடியாது, எல்லாம் கால் டிக்கெட்டு அரை டிக்கெட்டு. இதுகளை எதுக்கு நம்ம தூக்கிட்டு வரோம்னா, கூட்டம் கேட்கட்டும் அப்படின்னு என்ன மாதிரி எங்கள் வீட்டில் என்ன டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. 3 வயசுலேயே எங்கள் அப்பா கருப்பு சட்டையோடு தூக்கிட்டு போயிடுவார். அப்போ அது ஏன் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாருன்னு நான் யோசித்தேன். ஆனால் இன்று யோசிக்கிறேன், இந்த கூட்டத்திற்கெல்லாம் வந்ததால் மதிவதனியாக நிற்கிறேன், இல்லை என்றால் எங்காவது ஒரு இடத்தில் உட்கார்ந்து தற்குறியாக சுற்றி இருப்பேன். அப்போ தூக்கிட்டு வரப்ப வீட்டில் ஐயா மாதிரி பார்க்க மாட்டாங்க. வீட்டு ஐயாவுக்கு பார்க்க முடியாது. பிள்ளைகளை பார்த்தாலே இவருக்கு எதுக்கு கையன்னு கத்துது, அவர் பிள்ளைனே ஒரு நிமிஷம் மறந்துடும், எதுக்கு கத்துதுன்ற மாதிரியே பார்ப்பாங்க. இப்போ இந்த தூக்கிட்டு வர தாய்மார்கள் இருக்கீங்கல்ல, அவர்களை விட உங்களுக்கு தான் பிள்ளையோட படிப்பை பற்றி புரியும். ஏன்னு கேட்டால், பிள்ளை நல்லா படிச்சுட்டா என் பிள்ளடின்வாங்க, பிள்ளை படிக்கலைன்னா பிள்ளைய பார்க்கறத விட உனக்கு என்ன வேலைன்னு உங்களை கேட்பாங்க. இது சமூகத்தினுடைய மரபு. அந்த மரபில் என் பிள்ளை படிக்குதுன்னு நீங்கள் சந்தோஷப்பட்ட ஒரு நியாயம் இருக்குது. படிக்கும், வேலைக்கு போகும், காசு சம்பாதிக்கும், திரும்ப உங்களுக்கு ஏதாவது செய்யும், ஒரு நியாயம் இருக்குங்க. பெற்றவங்களுக்கு பிள்ளையுடைய படிப்பு. நான் சட்டக்கல்லூரியில் கோல்டு மெடல் வாங்கினப்ப எங்கள் அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க, உச்சி முகர்ந்தார்கள், என் பிள்ளை பதக்கம் வாங்குதுன்னு. அது எங்கள் அம்மா உச்சி முகர்ந்தா ஒரு நியாயம் இருக்குது. ஒருவர் நடுவில் உட்காந்துக்கிட்டு எங்கள் மேத்ஸ் டீச்சர் ஆகுறன்றது பெரிய விஷயமாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில்? சொல்லுங்களேன், கணக்கு டீச்சர் ஆக போகிறேன்றது விஷயமா? எல்லா பக்கமும் கல்லூரிகள் வந்துருச்சு, படித்தா மேத்ஸ் டீச்சர் ஆக போகிற, இதுக்கு என்ன அப்படின்னு எழுதுறாங்கல்ல. அந்த ஆரிய வன்மத்துக்கு என்ன காரணம்னா, மேத்ஸ் டீச்சர் எல்லாம் ஆக முடியும், யார் ஆக முடியாதோ அவர்கள் இந்த ஆட்சியில் கணக்கு டீச்சரா மாறுறது தான் விஷயம். 3 தலைமுறையா 4 தலைமுறையா படிச்சு தாத்தா வாத்தியாரு, அப்பா வாத்தியாரு, புள்ள வாத்தியாரு, அவங்க புள்ள அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருக்கு. இது ஒரு குடும்பம். ஆனா அந்த பிள்ளை குடும்பம் அது கிடையாது. வறுமையில் இருக்கிறோம், எனக்கு கணக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசைன்னு சொன்ன உடனே அப்பா சந்தோஷப்பட்ட ஒரு நியாயம் இருக்கு, அம்மா சந்தோஷப்பட்ட ஒரு நியாயம் இருக்கு. ஒரு முதலமைச்சர் முகம் நிறைய மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியோடு மாமான்னு கூப்பிட்டு பேனாவை கொடுக்குறாங்கல்ல, அருவாளையும் வேல்கம்பையும் கட்டையும் கொடுத்து கலவரத்துக்கு வாடான்னு கூப்பிடுற ஆரிய மாடலுக்கு எதிராக நீ படிமான்னு பேனாவை கொடுப்பது திராவிட மாடல். அதுதான் திமுக மீது இருக்கக்கூடிய வன்மத்துக்கு காரணம். 2வது என்ன தெரியுமா? தாய்வான் ஒரு தீவு. தாய்வான் நமக்கு ஏதோ மற்றவங்கெல்லாம் கேட்டோம்னா தாய்வான் எங்கே இருக்குது, அம்பத்தூர் பக்கமோ ஆவடி பக்கமோன்னு நினச்சிட்டு இருந்திருப்போம் ஒரு காலத்தில். அந்த தாய்வானுக்கு ஒரு பொண்ணு போயிட்டு டிஸ்பிளே பண்ணுறாங்க. நிகழ்ச்சியோடு சொல்லுகிறேன், இந்த பிள்ளைங்க நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசணும்னு தானே போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இங்கிலீஷ் மீடியத்தில் விடுவோம். வறுமையில் இருப்பாங்க, நான் பேசலை என் பிள்ளை இங்கிலீஷ் பேசட்டும்னு விடுவோம். ஆனால் இன்றைக்கு என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டுக்கார அம்மா சம்பளம் வாங்குவாங்க, அரசு சம்பளம், பிள்ளைய பாய் சொல்லி வேனில் ஏற்றி விடுவாங்க. இந்த பிள்ளைய பாய் சொல்லி வேனில் ஏற்றி விடணுன்னே பல பேர் கடன் வாங்கி இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைப்போம். ஆமாவா இல்லையாக்கா? ஆமாம் தானேக்கா? இன்னைக்கு சென்னை மாநகராட்சி என்ன தெரியுமா பண்ணுறாங்க? சென்னையில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆங்கில வழி கல்வி இங்கிலீஷ் மீடியம் போலவே கார்ப்பரேஷன் வேன் அனுப்பி அவங்க மட்டும் டாட்டா காட்டி அனுப்ப வேண்டாம், நீங்களும் உங்க பிள்ளைய வேன்குள்ள டாட்டா காட்டி அனுப்புங்க. அந்த பிள்ளைங்களை பார்த்து நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னு கேட்டா, இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமான்னு வேறுபாடு பார்க்க முடியல. அரசு பள்ளியா தனியார் பள்ளியான்னு தெரியாது. 2ஆம் கிளாஸ் அவங்களுக்குலாம் என்ன இருக்கும்? நுனி நாட்டில் இங்கிலீஷ் பேசணும். இந்த பிள்ளை இங்கிலீஷ்ல பேசுது, அது என்ன இங்கிலீஷ் பேசணும்னா மம்மி டேடின்னு தான் சொல்லியிருக்கோம். அதே நமக்கு ஆசையா இருக்கும். அருமை சகோதரர்களே, மிக உணர்ச்சி வயப்பட்டே நான் இந்த செய்தியை சொல்லுகிறேன். இந்தி தெரியாது போடான்ற முழக்கமோ, இந்தி தேவையில்லை போடான்ற முழக்கமோ சும்மா சொல்ற முழக்கம் இல்லை. இந்தி வேண்டாம் என்று சொன்னதால் இன்றைக்கு ஒரு சாதாரண தொழிலாளர் வீட்டு பிள்ளை, கூலி தொழிலாளி வீட்டு பிள்ளை, கிராமத்துல வேலை பார்க்குற அப்பாவோட பிள்ளை நுனி நாட்கள் ஆங்கிலம் மட்டும் பேசல,
ஜாப்பனீஸ் பேசுது. ஜாப்பனீஸ்லாம் நம்ம தலைமுறைக்கு தெரியுமா சார்? நமக்கு முன்னாடி தலைமுறைக்கு ஜாப்பனீஸ் ஒரு மொழி இருக்கிறது தெரியுமா? இன்னைக்கு எங்க பிள்ளைங்க ஜாப்பனீஸ் பேசுது. அதை கீழே உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு ஒரு முதலமைச்சர் நெகிழ்ச்சியோடு பார்த்தது மட்டுமல்ல, உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து என் பிள்ளைகளை படித்து வாருங்கள்னு கூப்பிடுறாங்கல்ல, அந்த கடுப்புல ரகரகமா அனுப்புறாங்க. பிரதிவாரம் சனிக்கிழமை ஆனால் சனி வரும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் அனுப்புறாங்க, ரகரகமா வராங்க. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், படிக்காதவர்கள் பெரியாரை பார்க்க, அண்ணாவை பார்க்க, கலைஞரை பார்க்க வந்தார்கள். படிக்காதவர்கள் படிக்கல. யார் சார் அன்னைக்கு படிச்சா? 1% படிக்காத சமூகம் போனாங்க. சின்ன சலசலப்பு இல்லை, அசம்பாவிதம் இல்லை, பெண்கள் ஆண்கள்னு தரையில படுத்து தூங்குனாங்க. ஒன்றும் சங்கடம் கிடையாது. இன்னைக்கு படித்த கூட்டத்துல போய் செத்து போக கூட தயாராக இருக்கிறோம்னு சொன்னா இது தமிழ்நாடு இல்லை. தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டிய தமிழ்நாடுன்னு சொன்னா, ரியல் ஹீரோவை கொண்டாட வேண்டிய தமிழ்நாடு. யார் ரியல் ஹீரோ அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமராவா? ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரா, கரெக்ட். ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரான உடனே அரிதாரம் பூசிக்கிட்டு ஏசி ஹாலில் உட்கார்ந்துட்டு அப்படியே வெளியே வந்து அப்படியே பேசிட்டு அப்படியே போய் உட்கார்ந்தது ஹீரோஸ். அது தப்பு கிடையாது, தொழில். அது தொழிலுக்கு உண்மையாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்கள். தப்பே கிடையாது. பேமெண்ட் வாங்குறோம், நடிக்கிறோம், போறோம், வரோம், அது தொழில். இந்த தொழில் செய்பவர்கள் திரையில் நடிகர்கள். ஆனா எது உண்மையான சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வா ஒரு கை பார்த்துக்கலான்னு படத்துல வில்லனை கூப்பிடுறதோ, குழந்தைகளை காப்பாற்ற மேல இருந்து கீழே குதிக்கிறதோ, கடலுக்கு அடியிலிருந்து மேலே எழுந்து வருவதோ, அப்படியே ஜம்ப் பண்ணி வண்டியா ஓடுறதோ ஸ்டண்ட். அந்த ஸ்டண்ட்டுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தால் போதும். நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்க சண்டை, தமிழ்நாடு போட்டுக்கிட்டு இருக்க சண்டை, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டுக்கிட்டு இருக்க சண்டை ஸ்டண்ட் வச்ச சண்டை இல்லை. இந்தியாவை ஆளக்கூடிய ஒன்றிய அரசு, பாசிச அரசு, மோடி அரசு கல்வி நிதி கொடுக்க மாட்டோன்றாங்க. ஏதாவது மூச்சு விட்டோம்னா முக்கிய அமைச்சர்கள் வீட்டுக்கு ரெய்டு அனுப்புவோம், அமலாக்கத்துறை அனுப்புவோம், உங்களை எதுவுமே செய்ய விட மாட்டோம், நிதியை கொடுக்க மாட்டோம், வெள்ள நிவாரண நிதி கொடுக்க மாட்டோம், கொரோனா பேரிடர் கண்டுக்க மாட்டோம், எதையுமே கண்டுக்க மாட்டோம்னு சொல்லி எப்படி படிக்க வச்சிடறேன்னு பார்ப்போம். காலை உணவு கொடுத்து ஸ்கூலுக்கு கூப்பிடுறியா? புதுமை பெண் திட்டம் கொடுத்து காலேஜுக்கு கூப்பிடுறியா? தமிழ் புதல்வன் கொடுத்து படிக்க சொல்றியா? நான் முதல்வன் கொடுத்து வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புறியா? விட மாட்டோம். கல்வி நிதியை கொடுக்க மாட்டோம்னு சொல்றப்ப, சார் ஏன் சார் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்குறோம். ரெண்டே ஏற்றுக்கிட்டா கொடுப்போன்றாங்க. என்ன ரெண்டு? இந்தியை ஏற்றுக்க, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க. புதிய கல்விக் கொள்கைன்னா அங்கே ஒரு நண்டு சிண்டெல்லாம் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 3வது பப்ளிக் எக்ஸாம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த பிள்ளைகளெல்லாம் 3வது கூட்டு போய் பொதுத் தேர்வு எழுத வச்சு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய திட்டம். இதை அருமை சகோதரர்களே, வந்திருக்கக்கூடிய இளைஞர்களே, மாணவர்களே, காணொளி வாயிலாக இதை கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். இந்தியாவின் பிற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டது. என்ன காரணம்? நம்மை விட அதிக எம்பி மோடி கிட்ட இருக்காங்க, நம்மை விட அதிக பணம் ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு, நம்மை விட அதிக வலிமை ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு, நம்மை விட அதிக மக்கள் தொகை ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. இது எல்லாம் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை பகைத்து கொள்ள வேண்டாம், ஏத்துக்கிறோன்னு எல்லா மாநிலமும் சொன்னப்ப ஒரு ரியல் ஹீரோ ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லாம ஸ்டண்ட் பண்றதுக்கு வந்து நின்று 5 கோடி இல்ல 10 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியை பாதிக்கக்கூடிய எதையும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்ன ரியல் ஹீரோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் உச்சி முகர்ந்து முதல்வரை கொண்டாடுகிறார். இன்னும் பல 10 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கணும்னு கொண்டாடுறோம்னா ஒரே காரணம், 2000 ஆண்டுகளாக கை நாட்டாக இருந்த சமூகம் இந்த இயக்கத்தால் கையெழுத்தாக மாறியது. மீண்டும் அது கை நாட்டாக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் அரசியல் தெரியாத நடிகர்கள், கதாநாயகர்கள் தமிழ்நாட்டை புரிந்து கொள்ள முடியாது. இந்த மண்ணில் நின்று மிசாவை சந்தித்து
அடக்குமுறையை சந்தித்து ஆதிக்கவாதிகளும் வேண்டாம் அடிமைகளும் வேண்டாம் என்று பாசிச பிஜேபியையும் அடிமை அதிமுகவையும் எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சல் பெற்ற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதால் இவரின் பக்கம் நிற்கிறோம். அவரின் கரத்தை வலுப்படுத்துவோம். 26இல் எந்த சதி திட்டம் நடந்தாலும் நாங்கள் அவரோடு இருக்கிறோம். நாங்கள் நிற்கிறோம் என்றால் மக்கள் அவர் பக்கம் நிற்கிறார்கள் என்று பொருள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.